நேற்றுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் செமிஃபைனல் மேட்சிங்க. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 168 ரன் முட்டி மோதி எடுத்தானுங்க. அதுவும் நல்ல ஸ்கோர் தான், ஃபைட்டிங் ஸ்கோர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் செகண்ட் பேட்டிங்கில் வந்த நியூசிலாந்து டீமு இந்த ரனை கொஞ்சம் கூட மதிக்காமல் கண்டுக்கிடாமல் வெறும் 13வது ஓவரில் முடிச்சு விட்டுட்டு போயிட்டானுங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பே 100 தாண்டியாச்சு. அதுலேயே மேட்ச் சோழி முடிஞ்சாச்சு. ஆனால் அவர் ஃபின் ஆலனா இல்லை ஃபின் ஏலியனாங்க எங்கெங்கெல்லாமோ தூக்கி தூக்கி சொருவுறாரு. லாங் ஆஃப் மிட் விக்கெட் ஸ்கோரில் எப்பப்பா சொல்லது இடம் இல்லை, அங்கெல்லாம் தூக்கி அடிச்சிட்டாரு. அதுலேயும் ஓப்பனிங் பேரோட ரன்னை பார்த்தீங்களா? டீம் ஷெஃபர்டா அவர் 33 பாலில் 50, நம்ம ஃபின் ஆலனு 33 பாலில் 100. என்ன ஒரு பார்ட்னர்ஷிப்பு! ஃபின் ஆலனு சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸை வச்சு சும்மா ராக்கெட் விட்டு தான் விளையாடிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர் யான்சனா அவர் இனி எனக்கு நீ பவுலிங் போடும்போது இதுதான் உனக்கு ஞாபகம் வரணும்னு சொல்லி சொல்லி அடிச்சது போல இருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு கதற வச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 300 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டுங்க எங்க இருக்கு? நானும் இதே போல ஆசைப்படுறேன், இந்தியாவோட ஓப்பனிங் பேர் இதே போல இருக்குமான்னு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆனா எங்க ஒருத்தன் அடிச்சாச்சுன்னா இன்னொருத்தர் டக்ல போறாரு, இன்னொருத்தர் அடிச்சாச்சுன்னா இன்னொருத்தர் டக்ல போறாரு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. தன்குறைய புரிஞ்சுக்காதவங்கள யாராலையும் மாற்றவே முடியாது. அவ்வளோதான். போன மேட்ச் சஞ்சு சாம்சன் நல்லா அடிச்சாரு. நம்ம அபிஷேக் சர்மா பாதியிலே ஒரு 10-20 ரன் அதுலேயே வெளியே வந்துட்டாரு. சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப பாவுங்க. போன வாட்டி ஃபைனல்ஸ் வர சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் ஆக போகுன்னு நம்பிட்டு இருக்குச்சுல, சவுத் ஆஃப்ரிக்கா தோத்துட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி செமிஃபைனல்ஸில் ஒன் சைடாகவே தோத்துட்டு போயிட்டானுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனால் இதில் என்ன தெரியுமா விஷயம்? இவ்வளோ மேட்ச்லேயே அன்பீட்டனாக வந்த டீமு ஒரே ஒரு மேட்ச்சில் தோத்துட்டு வெளியே போச்சுல தாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா எத்தனை வாட்டி அனுபவப்பட்டிருப்போம் நம்மளே இந்தியாவுக்கிட்ட. நல்லா விளையாடிட்டு வரவனுங்க, எது முக்கியமான மேட்சோ அதில் தோத்துட்டு வெளியே வந்துடுவாங்க. சரி, இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச்சு. இதில் இந்தியா ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போகும்னு நம்புகிறேன். பார்ப்போம்.